சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, புதுச்சேரி சத்திய மார்க்க ஆலயத்தில் வாரந்தோறும் ஒவ்வொரு வாரத்தின் முதலாம் நாளிலும் சத்திய மார்க்க ஆராதனை முறைமை நிறைவேற்றப்படுகிறது. சத்திய மார்க்க ஆராதனை முறைமையில் நிறைவேற்றப்படுகிற 3 சத்தியங்கள் மிக முக்கியமானது. 1, சுத்திகரிப்பின் செய்தி. 2, ஆராய்ச்சியின் செய்தி. 3, சத்திய தேவ செய்தி. இந்த 3 செய்திகளையும் யூடியூப் வழியாக உங்களுக்கு வழங்க ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிறோம். இன்றைக்கும் நீங்கள் கேட்கிற இந்த சத்திய செய்தியினை கவனமாக கேளுங்கள். கருத்தாக சத்தியத்தின் ஆழங்களை கண்டுபிடியுங்கள். கேட்கிற சத்தியத்தின் அடிப்படையிலே உணர்ந்து அதை உங்களுடைய தனிப்பட்ட குடும்ப பொது ஊழிய வாழ்க்கையிலே கைகொண்டு வாழ்வதற்கு சத்திய தேவனுக்குள் வார்த்தைக்குள் பிரயாசப்படுங்கள். சத்திய தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த சத்திய செய்தியை கேட்பதோடு மாத்திரமல்ல, ஒவ்வொரு செய்திக்கும் உங்களுடைய லைக் எங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அதுபோல உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. மேலும் இந்த சேனல் உங்களுடைய பயனுக்காக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறபடியால் சத்திய மார்க்க ஆலயம் புதுச்சேரி என்கிற இந்த சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சத்திய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். புதுச்சேரி சத்திய மார்க்க ஆலயத்திற்கு டிசம்பர் மாதத்திலும் 3வது வாரத்தின் முதலாம் நாளிலே சத்திய மார்க்க குடும்பத்தாராக கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் சத்திய பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராயிருக்கிற தேவனுடைய தெய்வீக நாமத்தினாலே சத்திய அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றேன். சத்தியத்திற்குள் அன்பான தேவஜனமே, சத்திய மார்க்க ஆராதனை முறைமையை தேவன் நித்திய காலங்களாக நிறைவேற்றி வருகிறார். பர மண்டலங்களிலே தேவனுடைய சித்தம் நிறைவேற்றப்படுவது போல பூமியிலேயும் அவருடைய சித்தம் நிறைவேற்றப்பட வேண்டும். அவருடைய சத்திய மார்க்கத்தாராக காணப்படுகிற நாமும் இன்றைக்கும் சத்திய மார்க்க ஆராதனை முறைமையை அவருடைய கிருபையினாலே அனுசரிக்க இருக்கின்றோம். 3 பகுதிகள், 7 சத்தியங்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இப்போதும் முதல் பகுதியாக இருக்கக்கூடிய உட்பிரகாரத்தின் வேலைக்குள் முதல் 2 சத்தியங்களை அனுசரிக்கும்படியாக நாம் பிரவேசித்திருக்கிறோம். இதிலே முதல் சத்தியம் கல்வாரி வெண்கல தொட்டியை வெளிப்படுத்தக்கூடிய சுத்திகரிப்பின் செய்தியை நாம் கேட்க இருக்கிறோம். சுத்திகரிப்பு செய்தியை நாம் ஏன் கேட்க வேண்டும் என்றால், கண்டிப்பா நம்ம ஆவியோ ஆத்துமாவோ சரீரமோ ஏதோ விதத்துல அசுசிப்பட்டிருக்கும். அவைகளை நாம கண்டுபிடித்து உணர்ந்து மனம் திரும்புவதற்காக சுத்திகரிப்பின் செய்தி நமக்கு கொடுக்கப்படுகிறது. இன்றைய சுத்திகரிப்பின் செய்திக்கான தலைப்பு என்னவென்றால், பேசுகிறதற்கு பொறுமை இல்லாதவர்களாக வாழ்கிற குற்றம். தலைப்பினை நாம் எழுதியிருப்போம் என்றால் அதற்காக முதலாவது ஆதார வசனத்தையும் தொடர்ச்சியாக ஒத்து வசனங்களையும் எழுதி கொள்ள இருக்கிறோம். முதல் வசனம், ஆதார வசனம் யாக்கோபு 1:19. இரண்டாம் வசனம் சங்கீதம் 39:13. மூன்றாம் வசனம் அப்போஸ்தலர் 26:3. நான்காம் வசனம் எபிரேயர் 13:22.
கடைசி வசனம், நாம் எப்போதும் எழுதி கொள்ளக்கூடிய வேத வசனம், சங்கீதம் 73:13. சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, சுத்திகரிப்பு செய்தியினுடைய தலைப்பினை நாம் முதலாவது விளங்கிக் கொள்ள வேண்டும். பேசுகிறதற்கு பொறுமை இல்லாதவர்களாக வாழ்கிற குற்றம், பேச்சோடு தொடர்புடைய ஒரு குற்றத்தை இன்றைக்கு சுத்திகரிப்பின் செய்தியாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. பேச்சு என்ற வார்த்தை நம்முடைய ஆவியோடு, வாயோடு, வார்த்தைகளோடு தொடர்புடையதாக இருக்கிறது. ஒரு குழந்தை பிறக்கும்போது அழுகும், சத்தமிடும். அந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமா வளரும். ஒரு குறிப்பிட்ட மாதங்களுக்கு பிறகு சின்ன சின்ன வார்த்தைகளை பேச ஆரம்பிக்கும். பிறகு இன்னும் 1-2 வருடங்கள் போன பிறகு நல்லாவே பேச ஆரம்பிக்கும். 100ல் ஒருத்தர் அல்லது 1000ல் ஒருத்தர் குழந்தையா பிறந்ததிலிருந்து ஆவி, வாய், வார்த்தைகளை வெளிப்படுத்தக்கூடிய பேச்சு திறன் இல்லாம இருக்கும். பெரும்பாலும் எல்லா மனிதர்களும், எல்லா ஆண்களும், எல்லா பெண்களும் ஆவியோடு தான் பிறக்கிறாங்க, வாயோடு பிறக்கிறாங்க. வாயிலே பேச்சு வைக்கப்பட்டு பேசுகிறவர்களாகவே காணப்படுகின்றனர். ஏன் தேவன் மனிதனுடைய ஆவியை பேச்சுக்காக வைத்திருக்கிறார் என்றால், ஒருவர் தன்னுடைய கருத்தினை, எண்ணத்தினை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த வாயை, வார்த்தைகளை, பேச்சினை உபயோகப்படுத்த வேண்டியதாக இருக்கிறது. குழந்தைங்க பேசுறாங்க, வீட்டில் பெரியவங்க பேசுறோம், நம்ம ஒருத்தரை சந்திக்கும் போது பேசுறோம். இப்படி எல்லாரோடும் பேச வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலை வரும்போது வாயை உபயோகப்படுத்தி பேச்சை வெளிப்படுத்துறோம். ஆனால் பேசுகிறதற்கு திறன் இருக்கிற நாம், பேச தெரிந்திருக்கிற நாம், எப்படி பேச வேண்டும் என்பதை அறிந்திருக்கிறோமா? பெரும்பாலும் பெரியவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, சின்ன பிள்ளைகளுக்கு பேச தெரியாது அப்படின்னு நினைப்பாங்க. சிறு பிள்ளைகளுக்கு பேச தெரியாது அப்படின்னா பெரியவங்களுக்கு பேச தெரியும் என்பது போல அந்த வார்த்தையின் காரியம் காணப்படும். உள்ளபடி பார்த்தா பெரியவங்க சின்னவங்களை குறித்து என்ன நினைக்கிறாங்களோ அதே நிலைமையில தான் பெரியவங்களும் இருக்கிறாங்க. பேச தெரியும், ஆனா நம்ம நினைப்பு அப்படி. பேசுவதற்கு தெரிந்து வைத்திருப்பதை விட பேசுவதற்கு அறிந்து வைத்திருக்க வேண்டும். வேதம் தான் நமக்கு எப்படி பேசணுங்கிறத கற்றுக் கொடுக்கிறது. வேதத்துல நாம எப்படி பேச வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளாமல் நம்முடைய வாழ்க்கையை நடத்தும் போது அதில் ஏற்படுகிற ஒரு பிரச்சனை, அதில் ஏற்படுகிற ஒரு குறைவு, அதில் உண்டாகிற ஒரு குற்றம்தான் பொறுமை இல்லாம பேசுறது. பொறுமைன்னா என்னன்னு நமக்கு விளங்கணும். அதாவது வரிசையில நிற்கும் போது முன்னால ஒரு 50 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 50 பேருக்கு பின்னால நிக்கிறவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, எப்ப இந்த 50 பேரு போய் அதுக்கப்புறம் நான் போறேன். ஒரு 2-3 நபர் தான் அந்த வரிசையில குறைஞ்சிருப்பாங்க. மறுபடியும் அவரு பெரிய மூச்சை விட்டு இந்த கூட்டம் எப்பதான் குறையும், நம்ம எப்போ போய் நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி புலம்ப ஆரம்பிப்பாங்க. ஒரு ரயில் பிரயாணத்துக்காக டிக்கெட் கவுண்டர் முன்னால நிக்கிறோன்னு வைங்க, என்ன 10 நிமிஷத்துல ட்ரெயின் மூவ் ஆயிரும். நம்ம நிக்கிற கியூ வந்து ஒரு 50-60 பேர் நிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்மளால டிக்கெட் எடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும். அங்க பொறுமையா நம்மளால நிக்க முடியாது. ஒரு ஆளுக்கு இடையில ஒரு சின்ன கேப் இருந்தா கூட சீக்கிரம் தள்ளிப்போங்க அப்படின்னு சொல்லி அவங்கள புஷ் பண்ணுவோம் நம்ம வார்த்தைகளை கொண்டு. அங்க பாருங்க கேப் இருக்கு, முன்னால நவுந்து போங்க அப்படின்போம். அங்க பொறுமையா நிக்க முடியாது, நம்முடைய பேச்சுக்கள் வெளிப்பட்டு கொண்டு இருக்கும். பொறுமையை பற்றி இப்படி பல கோணங்கள்ல நம்ம சிந்திக்கலாம். கணவன் மனைவிக்கு இடையே பேசும்போது காலையிலிருந்து ராத்திரி வரை பல காரியங்களை பேச வாய்ப்பு இருக்கு. எப்ப பேசினாலும் எதை பேசினாலும் பொறுமையா பேசணும். இந்த பொறுமைங்கிற வார்த்தைக்குள்ள பல ரகசியம் இருக்கு. இடத்துக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய பொருளும் மாறும். அமைதியா பேசுறத கூட பொறுமைன்னு எடுத்துக்கலாம், நிதானமா பேசுறத கூட பொறுமைன்னு எடுத்துக்கலாம், சத்தம் குறைவா பேசுவத கூட பொறுமைன்னு எடுத்துக்கலாம். அமைதி, சத்தம் குறைவு ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. இதெல்லாம் கண்டுபிடிக்கணும்.
பொறுமையா பேசுகிற ஒரு குணம் நமக்கு நம்முடைய ஆவிக்கு இருக்குதான்னு சொல்லி நம்ம கொஞ்சம் பரிசோதிச்சு பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலும் அதெல்லாம் இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஒரு சில நேரங்களில் மனைவி கேட்பாங்க, நான் சொன்னதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுவீங்கல்ல அப்படிம்பாங்க. கணவன் சொல்லுவார், வாங்கிட்டு வரேன் அப்படிம்பாங்க. 5 நிமிஷத்துல மனைவி மறுபடியும் கேட்பாங்க, என்னங்க நான் சொன்னது மறக்க மாட்டீங்களே அப்படின்னு சொல்லி 2வது முறை சொல்லும் போது மறக்க மாட்டேன் அப்படிம்பாரு. திரும்ப ஒரு 5 நிமிஷத்துல 3வது முறை கேட்கும் போது இப்பதானே சொன்னேன் அப்படிம்பாரு. திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கிற அப்படிம்பாரு. அவன் மனைவி ஏன் அப்படி திரும்ப கேட்கிறாங்க அப்படின்னா அது ரொம்ப முக்கியமா இருக்கும். கணவனுக்கு இயல்பாவே மறக்கக்கூடிய ஒரு தன்மை அதிகமா உண்டு. கணவனை குறித்து மனைவி தெளிவா இருப்பாங்க. நமக்கு தேவையானது கிடைக்கணுமேங்கிறதுக்காக திரும்ப ஞாபகப்படுத்திட்டு இருப்பாங்க. கணவன் அதுக்கு கொடுக்கிற பதில், அதாவது பேச்சு எப்படி இருக்கணும் அப்படின்னா பொறுமையா இருக்கணும். பல நேரங்கள்ல கணவன்மார்கள் பேச்சுல பொறுமை இல்லாம மிருதலை வெளிப்படுத்தி பேசுகிறது போலதான் வீட்டுல சகோதரிமார்களும், அதாவது பெண்களும் அப்படி பேசக்கூடியவங்களா இருப்பாங்க. எடுத்த எடுப்புல கணவன் கிட்ட அப்படியெல்லாம் பேச மாட்டாங்க. மாமியார்கிட்ட அந்த மாதிரி எல்லாம் பேச்சுல பொறுமை இல்லாம பேசுறத பார்க்க முடியும். மாமியாருக்கும் மருமகளுக்கு இடையில பேச்சுல பொறுமை இல்லாத காரியங்கள் நிறைய வரும்போது அது அப்படியே மெல்ல கணவன் கிட்ட வர ஆரம்பிக்கும். ஏன்னா அம்மாவுக்கு சாப்பாடு கொடுத்தியா அப்படின்னு கணவர் கேட்பாரு. எங்களுக்கு வேற வேலை இல்லை பாருங்க, அம்மாவுக்கு சாப்பாடு கொடுத்தியான்னு கேட்டதுக்கு இப்படி பேசுற அப்படின்னு சொல்லி கணவர் கேட்பாரு. வேலையை பாருங்க அப்படிமா. எதை வேணா சொல்லலாம், அதுல ஒரு பொறுமை வேணும். அமைதியா பேசணும், நிதானமா பேசணும், சத்தம் குறைவா பேசணும். எல்லாம் பல நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில பயன்படுத்துறதே இல்லை. அப்படி பயன்படுத்தாம நம்ம பழகிட்டதுனால கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆயிடுது அப்படின்னா நம்ம பேச்சு எப்பவுமே பொறுமை இல்லாததா மாறிடுது. பேச்சுல பொறுமை வேணும். இன்னும் கூட நீங்க எல்லாம் சிந்திங்க, பேச்சுல பொறுமைன்னா என்ன அப்படிங்கறத நீங்க கூட சிந்திங்க. சிந்திச்சு கண்டுபிடிச்சு உங்க வாழ்க்கையில உங்களுடைய ஆவிய, உங்க வாயின் பேச்ச எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படிங்கறத கண்டுபிடிங்க. நீங்க வேற பாஸ்டர் அப்படியெல்லாம் நாங்க பேசணும்னா அவ்வளவுதான், இருக்கிறவங்க எங்களை மிளகா அரைச்சிருவாங்க, இந்த உலகத்துல அப்படியெல்லாம் பேசினா வாழ முடியாது. நல்லதுக்கெல்லாம் இங்க காலம் இல்ல பாஸ்டர், ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம பேசுறத பேசிடணும். நீ பேசுறத பேசிடுவ, தேவன் கணக்குல வைப்பார். பேசுகிறதற்கு பொறுமை உள்ளவர்களாக. கண்ணாடி கேட்டேன எடுத்து வச்சியா அப்படின்னு கணவர் கேட்பாரு. ஏமா கண்ணாடி கேட்டேன அதை எடுத்து வச்சியாமா அப்படி கேட்கலாம்ல. கண்ணாடி கேட்டேன அதை எடுத்து வச்சியா, மனைவி சொல்லுவாங்க, கண்ணு என்ன புடனில இருக்கா பாரியா, அங்க டேபிள்ல இருக்கு. எனக்கு என்ன எடுத்து வச்சுக்கிட்டே இருப்பாங்களா, ஒரு தடவை எடுத்து வச்சா அங்கதான் இருக்கு, போய் பாரு. எப்படி பேசுறோம், நம்முடைய பேச்சு எப்படி இருக்கணுங்கிறத கண்டுபிடிக்காதனாலதான் அதுல பொறுமை இல்லாம மீறுதலை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கையையும் அன்றாட வாழ்க்கையில நாம நடத்தி கொண்டு இருக்கிறத பார்க்க முடியும். ஒருவேளை இதெல்லாம் கண்டுபிடிக்காம இருக்கலாம். தலைப்பு எங்க இருந்து எடுத்திருக்கிறோம் அப்படின்னா யாக்கோபு 1:19 எடுத்திருக்கிறோம். வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்க. ஆகையால் பிரியமான சகோதரரே, யாவரும், இந்த வார்த்தையை மைண்ட்ல அண்டர்லைன் பண்ணணும், யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும். தேவனுடைய சபைக்குள்ள இருக்கக்கூடிய சிறு பிள்ளைகளோ, வாலிப பிள்ளைகளோ, சகோதரிமார்களோ, சகோதரர்மார்களோ, பெரியவங்களோ, ஏன் ஊழியர்களோ, உடன் ஊழியர்களோ, யாரா இருந்தாலும் சரி, யாவரும் பேசலாம். பேசுறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு. ஊழியக்காரங்க தான் பேசணும், விசுவாசி அப்படியே உட்கார்ந்து இருக்கணும் அப்படின்லாம் இல்ல. விசுவாசி பேசலாம், ஊழியக்காரங்க பேசலாம். பேசுங்க, பேசுறதுக்கு தான் வாய், பேசுறதுக்கு தான் ஆவி. எல்லாரும் பேசலாம். எப்படி பேசணும், பொறுமையா பேசணும். பிரசங்க துணி வேற, சராசரியாக நாம் ஒருவரோடு ஒருவர் பேசுவது என்பது வேற. 2 முறை நம்முடைய ஆலயத்துல இப்படியெல்லாம் சத்தியம் பேசுவோம்னு சொல்லும் போது அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆமாங்கன்னு சொல்லி யூடியூப்பை போட்டு நான் காட்டுவேன். பெரியவங்க கிட்டையும் காட்டியிருக்கிறேன், சின்னவங்க கிட்டையும் காட்டியிருக்கிறேன். அதை கேட்டுட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது நீங்க பேசுன மாதிரி இல்லைங்க, நீங்க பேசுனதை காட்டுங்க அப்படிம்பாங்க. இல்லைங்க இது நான் பேசுனது தாங்க அப்படின்னு. இல்ல நீங்க இப்ப என்கிட்ட பேசிட்டு இருக்கிறீங்க, அதுக்கும் இந்த வீடியோல நீங்க பேசுறதுக்கும் உங்களுக்கும் உங்க வாய்ஸுக்கும் உங்க பேச்சு தொனிக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்குங்க அப்படிம்பா. பிரசங்கம் அது வேற. ஒருத்தரோட நம்ம சராசரியா பேசும்போது நம்ம எப்படி பேசணும், எப்படி பொறுமையா பேசணும், எந்த நேரத்துல எப்படி பேசணுங்கிறத கற்றிருக்கணும். வேத வசனம் சபைக்குள்ள இருக்கிற யாவரையுமே கூடுமான வர பொறுமையா பேசுங்கன்னு சொல்லுது. சராசரியான பேச்சுல அந்த பொறுமை இருக்கணும். சில நேரங்கள்ல அதிகாரம் இருக்கும்,
சில நேரங்களில் கட்டளை இருக்கும், அதெல்லாம் வேற. அதையும் இதையும் போட்டு கம்பேர் பண்ணி குழப்பிக்க கூடாது. சில நேரங்களில் கண்டிப்பு இருக்கும், சில நேரங்களில் வெவ்வேறு விதமான பேச்சு தொனிகள் உண்டு, அது வேற. ஒரு காரியத்தை சாதாரணமா பேசும்போது அங்க பொறுமை வேணும். இன்னும் கொஞ்சம் சிந்திச்சோம் அப்படின்னா, ஒரு பெரிய பிரச்சனை வருது, ஒரு ஆபத்து வருது, ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படின்னா அங்க நம்ம எப்படி பேசணும்? பொறுமையா பேசணும். ஒருத்தர் வேகப்பட்டு பேசுறாரு அப்படின்னா அந்த நேரத்தில் நான் எப்படி பேசணும்? நானும் வேகப்பட்டு பேசணுமா இல்ல பொறுமையா பேசணுமா? ரெண்டு கையும் சேரும்போது தான் சத்தம் வரும். ஒருத்தர் வேகமா பேசுறாரு அப்படின்னா, கணவன் வேகமா பேசுறாரு அப்படின்னா மனைவி பொறுமையா பேசணும். மனைவி வேகமா பேசுறாங்க, உக்கிரமா பேசுறாங்க அப்படின்னா கணவன் பொறுமையா பேசணும். என்ன நீ மனைவி நீயே இப்படி பேசுறன்னா நான் எப்படி பேசுவேன்? அப்படி போகக்கூடாது. அது நம்ம யாரா இருந்தாலும் சரி, பேசுறது உரிமை. ஆனா பேச வேண்டிய விதம் எப்படிங்கிறத அறியாம, பொறுமை இல்லாம நம்ம பேச்சை வெளிப்படுத்தக்கூடியவர்களா இருந்தோம் அப்படின்னா மீறுதலை நம்முடைய ஆவியில, வாயில, பேச்சில வெளிப்படுத்துறோங்கிறத உணரணும். அடுத்த வசனம் சங்கீதம் 39:13. நான் இனி இராமற் போகும் முன்னே தேறுதல் அடையும்படி என்னிடத்தில் பொறுமையாயிரும். சங்கீதக்காரன் தெய்வத்தின் இடத்துல இப்படி சொல்றான். எதுக்காக இப்படி சொல்றாங்கிறத அந்த அதிகாரத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, தெய்வம் அவனை கண்டிக்கிறாரு. ஏன் கண்டிக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, அவன்கிட்ட அக்கிரமம் இருக்கு. அக்கிரமம் இருக்கும்போது தெய்வம் கண்டிக்க தான் செய்வாரு. கண்டிக்கும் போது அப்ப நம்ம மனம் திரும்ப தான் தயாரா இருக்கணும். அவருடைய பேச்சை என்ன சொல்றான்? என்கிட்ட பொறுமையாயிரும் அப்படின்னு சொல்றான். அவருடைய கண்டிப்பை அவன் விளங்கிக்காம, ஏற்றுக்கொள்ளாம என்னிடத்துல பொறுமையாயிருங்கிறான். ஆனா அவன் கேட்கறதுல ஒரு தன்மையா கேட்கிறான். அது நல்ல விஷயம். நான் இனி இராமற் போகும் முன்னே தேறுதல் அடையும்படி என்னிடத்தில் பொறுமையாயிரும். நம்ம அப்படி கேட்க மாட்டோம். நான் கொஞ்சம் மாத்திக்கிறேன், என்கிட்ட கொஞ்சம் பொறுமையா பேசுங்களேன் அப்படின்னு நம்ம பொறுமையா பேச மாட்டோம். என்ன எதுக்கு எடுத்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கிற, என்ன எதுக்கு எடுத்தாலும் கண்டிச்சுக்கிட்டே இருக்கிற, எதுக்கு எடுத்தாலும் இப்படியே பேசிக்கிட்டே இருக்கிற அப்படின்னு நம்ம பொறுமையெல்லாம் பேசுவோம். சங்கீதக்காரன் தேவனிடத்துல அவருடைய பேச்சில பொறுமையை எதிர்பார்க்கிறான். நம்மளும் பல நேரங்கள்ல அவர் நமக்கு ஏதாவது பண்ணிடுவாரோ, அவர் பொறுமையா இருக்க மாட்டாரோ அப்படித்தான் நினைக்கிறோம். ஆனா அவர் எதுவுமே பண்ணாம இருக்கிறதுக்கு, அப்படின்னா நம்மளை தண்டிக்காம இருக்கிறதுக்கு நம்முடைய ஆவிய, வாய, பேச்ச பொறுமையா உபயோகப்படுத்த சத்திய அறிவோடு இருக்கிறோமா? எச்சரிக்கையாக நம்முடைய ஆவியை உபயோகப்படுத்தணுங்கிறத நாம அறியணும். அடுத்த வசனம் அப்போஸ்தலர் 26:3 வாசிக்கிறேன், கவனிங்க. விசேஷமாய் நீர் யூதருடைய சகல முறைமைகளையும் தர்க்கங்களையும், அகிரிப்பா ராஜாவை குறிச்சு சொல்றான், பவுல் சொல்றான், அறிந்தவர் ஆனதால் அப்படி எண்ணுகிறேன். ஆகையால் நான் சொல்வதை பொறுமையோட கேட்கும்படி உம்மை வேண்டிக் கொள்கிறேன். பவுல யூதர்கள்லாம் குற்றம் சாட்டுறாங்க. அகிரிப்பா ராஜா முன்னால பவுல் நிறுத்தப்படுறான். அவனை அந்த அகிரிப்பா ராஜா விசாரிக்கிறாரு. விசாரிக்கும் போது இவன் பேச ஆரம்பிக்கிறான். அப்படி இவன் பேச ஆரம்பிக்கும் போது தன்னுடைய நிலைமையை வெளிப்படுத்துறான். என்கிட்ட எந்த குற்றமும் இல்லை, இவங்க தான் அப்படி குற்றம் சுமத்துறாங்க, அந்த குற்றங்கள்லாம் என்கிட்ட இல்லைங்கிறத நிரூபிக்க நான் கொஞ்சம் உங்ககிட்ட பேச வேண்டி இருக்கு, அதை கொஞ்சம் பொறுமையா கேளுங்களேன்னு பொறுமையா சொல்றான். நம்ம எப்பவுமே நம்ம கிட்ட குற்றம் இல்லாம இருக்கும்போது பொறுமையா பேசணுமேங்கிறத விட்டுட்டு நம்மளும் வேகமா பேச ஆரம்பிச்சிருவோம். நம்ம வாழ்க்கையில பல நேரங்கள் அப்படியெல்லாம் நடந்திருக்கு. நமக்கு மேல பெரியவங்க கிட்ட பேசும்போது, நாம் ஒரு இடத்துல குற்றவாளியா நிற்கும் போது, நாம பேச வேண்டியது குற்றமே இல்லாம இருந்தாலும் கூட பொறுமையா பேசுகிறதுக்கு சத்திய அறிவுள்ளவங்களா இருக்கும். சில பேரை பார்த்து சில பேர் சொல்லுவாங்க, அவர் ரொம்ப பொறுமைசாலி அப்படிம்பாங்க. என்ன கூட எத்தனையோ பேர் சொல்லி இருக்கிறாங்க, இவ்வளோ பொறுமையா நான் யாரையும் உங்களை போல பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆனா நான் அப்படிலாம் கிடையாது. எனக்கு பொறுமையெல்லாம் அவ்வளோலாம் கிடையாது. பெரும்பாலான நேரங்களில் பொறுமை இல்லாம நான் பேசி இருக்கிறேன். அதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னா, வேத சத்தியத்தை பார்க்கும்போது தான். வேத சத்தியத்தை மட்டும் கேள்விப்படல, ஆராயல, அறியல அப்படின்னா மற்றவங்க சொல்ற மாதிரி நான் ரொம்ப பொறுமைசாலி அப்படிதான் என்னை நினைச்சிருப்பேன். பல நேரங்களில் பொறுமை இல்லாம பேசின அனுபவங்கள் உண்டு. நாம குற்றமே இல்லாம இருந்தா கூட அதை எப்படி என்னை குற்றவாளியா நீங்க பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி நாம பொறுமை இழந்தெல்லாம் பேசக்கூடாது. பவுல் நல்ல ஒரு மாதிரியாக பொறுமையா பேசுகிற ஒரு குணபாத்திரமா இருந்திருக்கிறார். அடுத்த வசனம் எபிரேயர் 13:22 நமக்கு தேவையான ஒரு வேத வசனம். சகோதரரே, நான் சுருக்கமாய் உங்களுக்கு எழுதின இந்த புத்திமதியான வார்த்தைகளை நீங்கள்
சபையாருக்கு பொறுமையாய் ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். பொறுமையை பத்தி பேசுறார். ஆச்சரியமா இருக்கும். இந்த அதிகாரத்தை நீங்க வீட்டுல போய் ஃபுல்லா படிச்சு பாருங்க, முழுமையா படிச்சு பாருங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். பல காரியங்களை சொல்றார். இப்படி இருக்காதீங்க, இதை செய்யாதீங்க, அநேக காரியங்களை சொல்லுவாரு. நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, உங்க ரட்சிப்பை இழந்துடக்கூடாது, நீங்க இப்படித்தான் இருக்கணும். இந்த அதிகாரம் பாத்தீங்கன்னா சகோதர சிநேகத்துல ஆரம்பிக்கிறார். சகோதர சிநேகம் நிலைச்சிருக்கணுங்கிறாரு. நல்ல புத்தி தானே. இந்த புத்திமதியான வார்த்தைகளை பொறுமையா ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டுகிறேன். உங்களுக்கு நாங்களும் அப்படிதான் சொல்லுவோம். பிரசங்க துணி வேற. உங்களை தனிப்பட்ட முறையில சந்திக்கும் போது, நீங்க எங்களை தனிப்பட்ட முறையில சந்திக்கும் போது, உங்களோட நாங்க பேசும்போது இவ்வளவு பொறுமையா, பிரதர் இப்படிதான் இருக்கு, இல்ல சிஸ்டர் இப்படி இருக்கு, அப்படிதான் செய்யணுங்க. அதன் அடிப்படையில் மாறணுங்க, உணரணுங்க, அதெல்லாம் ஏத்துக்கங்க. இதன் அடிப்படையில் உங்க பேச்ச நீங்க பேசுங்க, உங்க செயலை மாத்துங்க அப்படின்னு நாங்க பொறுமையா சொல்லுவோம். அந்த மாதிரி தான் எழுதி இருக்கு. தேவனுடைய வார்த்தைகளின் அடிப்படையில பேசுவதற்கு அதனை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தனிப்பட்ட வாழ்க்கையில இதை உறுதிப்படுத்தணும். குடும்ப வாழ்க்கையில முதல்ல இதை வெளிப்படுத்தணும். சமுதாயத்துல பொது வாழ்க்கையில சாட்சியா நிரூபிக்கணும். உடனடியா வரணும்னு சொல்ல முடியாது, ஆனா வரணும். எப்படிப்பட்ட குறை குற்றம் நம்ம கிட்ட இருக்கான்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். சங்கீதக்காரன் சொல்றான் பாருங்க, சங்கீதம் 73:13, நான் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றம் இல்லாமையிலே என் கைகளை கழுவினேன். ஆத்மா பற்றி பேசுறாரு, சரீரத்தை பற்றி பேசுறாரு. ஆவியை பற்றி வெளிப்படையா இல்லை. கண்டிப்பா சங்கீதக்காரன் தன்னுடைய ஆவியில இருந்த பிரச்சனையும் கண்டுபிடிச்சு குற்றம் இல்லாம என்று சொல்லப்படுகிற வெண்கல தொட்டியில தன்னை சுத்தம் பண்ணியிருப்பான். நீங்களும் நானும் நம்முடைய ஆவியில பொறுமை இல்லாத பேச்சு வெளிப்பட்டு இருந்துச்சு அப்படின்னா அதை கண்டுபிடிச்சு மனம் திரும்பி நாமும் கல்வாரி வெண்கல தொட்டி அண்டையில சேர்ந்து இன்னைக்கு கழுவ ஒப்பு கொடுக்கணும். சுத்திகரிப்பின் செய்தியை கேட்ட நம்ம ஒவ்வொருவரும் கல்வாரி வெண்கல தொட்டி அண்டையில சேர்ந்து கேட்ட சுத்திகரிப்பின் செய்தியின் அடிப்படையிலே மனம் திரும்பி நம்முடைய ஆவி கழுவப்பட, கூடவே ஆத்துமா சரீரமும் கழுவப்பட நாம் மனம் திரும்ப வேண்டிய காரியம் என்னதென்று கண்டுபிடிக்க சுறுசுறுப்பா நம்ம எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? கல்வாரி வெண்கல தொட்டி அண்டையிலே எழும்பி நிற்கிறதான நாம இதுவரைக்கும் கேட்டதான சுத்திகரிப்பின் செய்திக்கான வேத வசனங்களின் அடிப்படையிலே நான் சிந்திக்க வேண்டாமா? இந்த குற்றம் என்னிடத்துல இருக்கிறதா என்பதை கண்டுபிடித்து உணர வேண்டாமா? ஒருவேளை இந்த குற்றம் என்னிடத்துல பல நேரங்களில் வெளிப்பட்டு இருந்தால் அதை ஒத்துக்கொண்டு நாம மனம் திரும்ப வேண்டுமே. சகோதரரே, யாவரும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் என்று எழுதியிருக்கிறதே. பேச்சுல பொறுமை இல்லாம இருந்தபடியினால தானே பேச்சுல பொறுமையா இருக்கணுங்கிற சத்தியத்தை யாக்கோபு எழுதின நிருபத்துல சபை மக்களுக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருந்தது. முதல் நூற்றாண்டு சபையாருக்கு மட்டுமா இந்த சத்தியம் எழுதி கொடுக்கப்பட்டது? எனக்கும் உங்களுக்கும் நமக்கும் தானே எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் நமக்குள்ள நம்முடைய ஆவியை வைத்திருக்கிறார். அந்த ஆவி வாயின் வழியாக வார்த்தைகளா பேச்சுக்களா வெளிப்படுகிறது. நமக்கு கொடுக்கப்பட்ட பேச்சு நம்முடைய உரிமைகளுக்காக பயன்படுத்தும் போது அவைகள் எப்படிப்பட்டதாக பயன்பட்டு இருக்கிறது, உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. எத்தனையோ நேரங்கள்ல தாய் தாப்பன் கிட்ட எப்படி பேசி இருக்கிறோம், கணவன் கிட்ட மனைவி கிட்ட எப்படி பேசி இருக்கிறோம், மாமனார் கிட்ட மாமியார் கிட்ட எப்படி பேசி இருக்கிறோம், எனக்கு மேல பொறுப்புல இருக்கிறவங்க கிட்ட எப்படி பேசி இருக்கிறோம், எனக்கு மேல மூத்தவங்க கிட்ட எப்படி பேசி இருக்கிறோம், எனக்கு கீழே சின்னவங்களா இருந்தாலும் நான் பொறுமையா பேச வேண்டிய இடத்துல பொறுமை இல்லாம அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு நிதானம் இல்லாம வேகமா கூக்குரலை எழுப்பி பொறுமை இல்லாம கத்தி பேசி என்னுடைய ஆவிய மீறுதல் நிறைஞ்சதா மாத்தி இருக்கிறேனா? ஒருவேளை சங்கீதக்காரனை தெய்வம் கண்டிச்ச மாதிரி என்னிடத்துல குறை இருக்கும் போது என்னைய யாராவது கண்டிக்க வேண்டியவங்க கண்டிச்சிருப்பாங்க. அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு அதை சரியானதுன்னு ஏற்றுக்கொள்ளாம அவர்களிடத்திலே நான் பொறுமை இல்லாம பேசி இருக்கிறோமா? நான் பொறுமை இல்லாமல் பேசி இருக்கிறோமா? உணர்த்துங்க தெய்வமேன்னு கேட்கணும். நம்ம கிட்ட தப்பு இருக்கும் போது
அதை ஒருத்தர் கண்டிக்கிறாங்களே அப்படிங்கிறத கண்டுபிடிக்காம என்கிட்ட எப்படி பேசலாம், என்ன எப்படி அப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லி பொறுமை இல்லாம அவர்களிடத்துல பேசி இருக்கிறோமா? சபை மக்களாக ஊழியர்களிடத்துல, சபை மக்களிடத்துல ஊழியக்காரர்கள் பொறுமை இல்லாம பேசி இருக்கிறோமா? எல்லாத்தையும் பகுத்து பார்க்கணும். ஒருவேளை நம்ம மேல வீணா குற்றம் சுமத்தி இருப்பாங்க, நம்மளை யாராவது விசாரிக்கக்கூடிய இடத்துல போய் நின்றுப்போம். அந்த மாதிரி நேரத்துல என்கிட்ட எந்த குற்றமுமே இல்லைன்னு சொல்லிட்டு பொறுமை இல்லாம பேச நம்முடைய வாயின் பேச்சை பிரயோகப்படுத்தி இருக்கிறோமா? அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனுடைய மனுஷனாயிருந்தோம், தேவனுடைய ஊழியனாயிருந்தோம், இயேசு கிறிஸ்துவ முகமுகமா சந்தித்தவனாக இருந்தோம். அகிரிப்பா ராஜாங்கிற ஒரு மனுஷனுக்கு முன்னால எவ்வளவு பொறுமையா வேண்டிக் கொள்ளுகிறேன்னு சொல்லி கேட்கிறாரு. எந்த குற்றமும் இல்லாத போது இந்த உலக வாழ்க்கையில பெரியவங்க எத்தனையோ பேரு, நம்மளை விட சாதாரணமாவங்க எத்தனையோ பேரு, நம்ம கிட்ட எந்த தப்பும் இல்லாத போது நம்ம கிட்ட ஒரு மாதிரியா கேட்கிற மாதிரி சூழ்நிலை எல்லாம் வரும். அப்ப அவங்களுக்கு என்ன மாதிரி பதில சொல்றோம், பேச்சை எப்படி பேசுறோம்? சபையில ஊழியக்காரர்கள் புத்திமதியான வார்த்தைகளை பொறுமையா ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டிக் கொள்ளும் போது அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பொறுமை இருக்கிறதா? நாமும் ஊழியர்களிடத்திலே பொறுமையாக பேச வேண்டும் என்கிறதை அறிந்திருக்கிறோமா? எப்படியோங்க நம்ம ஆவி அசுசிப்படக்கூடாது, நம்முடைய ஆவி பேச்சிலே பொறுமையை இழந்து மிருதலுக்கு உட்பட்டு விடக்கூடாது. இன்னைக்கு நாம கேட்ட வேத வசனங்களின் அடிப்படையில எந்தெந்த சூழ்நிலையில யார் யாருகிட்டெல்லாம் நம்மள யாரா இருந்தாலும் பேசுற விதங்கள்ல பொறுமை இல்லாம பேசி இருந்தோம் அப்படின்னா, குறிப்பா பிள்ளைகள் பெற்றோரிடத்துல, ஆசிரியரிடத்துல, வேலை பார்க்கிற இடத்துல, நண்பர்களிடத்துல பொறுமை இல்லாம பேசி இருந்தோம் அப்படின்னா வனத்தோன்னு சொல்லி கேட்கணும். அதுதான் மனம் திரும்புவதற்கு அடையாளம். மனைவிட்ட என்ன வேணா பேசிடலாம் அப்படின்னு நினைக்க கூடாது, கணவனை எப்படி வேணா பேசிடலாம் அப்படின்னு நினைக்க கூடாது, ஊழியர்கள்னா என்ன மனுஷன் தானே எப்படி வேணா பேசலாம் நினைக்க கூடாது, விசுவாசிகள்னா கீழே தானே என்ன வேணா அப்படிலாம் பேசக்கூடாது. எதை பேசினாலும் பொறுமையோட பேசணும். எப்படிப்பட்ட ஒரு குணம் நமக்கு வேணும்? அப்படி இல்லை அப்படின்னா, பொறுமை இல்லாம பேசி மிருதலோட வாழ்க்கையை நடத்தி இருந்தோம் அப்படின்னா மனம் திரும்பணும். கடந்த ஒரு வார காலமா நம்முடைய வாழ்க்கையை நடத்தி இருக்கிறோம். கண்கள்ல இச்சைகள் வந்துச்சா என்னை உணர்த்தோன்னு கேட்கணும். வாயில ஜீவனத்தின் பெருமைகள் வெளிப்பட்டதா என்னை உணர்த்தோன்னு கேட்கணும். உடம்புல மாம்சத்தின் இச்சைகள் தோன்றினதா, பல்பல இச்சைகள் என்னை உணர்த்தோன்னு கேட்கணும். எத்தனையோ பேர்கிட்ட பொதுவா பேசி இருப்போம். பொறுமை இல்லாம பேசுகிற காரியங்கள் மட்டுமல்ல, மீறுதல்கள் பல விதங்கள்ல வெளிப்பட்டிருக்கும். புத்தியீனமான பேச்சு, வாக்குவாதம், புறம்பு என்னென்னமோ வந்திருக்கும். என்ன உணர்த்துன்னு கேட்கணும். ஆத்துமால என்னென்னவோ நினைச்சிருப்போம், சிந்திச்சிருப்போம், யோசிச்சிருப்போம். பொருளை குறிச்சு, வியாபாரத்தை குறிச்சு, நம்ம கிட்ட தப்பா நடந்தவங்களை குறிச்சு அதெல்லாம் தப்பு தப்பா வந்திருக்கும். அக்கிரம சிந்தைகள் ஓடி இருக்கும். நான் உணர்த்துன்னு கேட்கணும். எல்லாரிடத்திலும் எப்படி நடந்து கொண்டோம்? புறஜாதிகளை போல நடந்து கொண்டோமா? ரட்சிக்கப்படுவதற்கு முன்னதாக இருந்தது போல துர்க்கிரியைகளை வெளிப்படுத்தி வாழ்க்கையை நடத்தி இருக்கிறோமா? என்ன வனத்தோன்னு சொல்லி கேட்கணும். எத்தனையோ காரியங்களை மனம் திரும்புறோம், ஆனா மறுபடியும் அதை செய்யறோம். அடிமத்தன சுபாவங்கள் இருக்குதா, அசுசிப்படுத்தி என்னை அழிவுக்கு நேராக கொண்டு போகும். நான் மனம் திரும்பி சுத்தம் பண்ணப்படணும். உணர்த்துன்னு சொல்லி எல்லாரும் கேட்டு மனம் திரும்பி மௌனமா அறிக்கை பண்ணுவோமா? உங்களோடு கூட நானும். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான் என்று எழுதி இருக்கிறதே. கல்வாரி சிலுவையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாருடைய குற்றங்களையும் ஏற்றுக்கொண்டு நமக்காக அவருடைய குற்றமற்ற ஜீவனை கொடுத்திருக்கிறாரே. அவருடைய நாமத்தினால மன்னிப்பு பெற்று அவருடைய ஜீவனால கழுவப்பட ஒப்பு கொடுக்கலாமா? ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவருக்காகவும் அடியேன் செபிக்க இருக்கிறேன். சத்திய தோப்பனே, சத்திய குமாரனே, சத்திய ஆவியானவரே, சுத்திகரிப்பின் செய்தியை கேட்டு கல்வாரி வெண்கல தொட்டியண்டையிலே மனம் திரும்பி கழுவப்பட ஒப்பு கொடுத்திருக்கிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே மன்னியோ. அவர் எங்களுக்காக கல்வாரி சிலுவையில கொடுத்த குற்றமற்ற மாசற்ற விலையேற பெற்ற ஜீவ ஆவி ரத்தம் ஜலத்தினாலே கழுவும் ஆண்டவரே. எபேசியர் 5:26, 1 கொரிந்தியர் 6:11, 1 யோவான் 1:7 உம்முடைய திரு வசனத்தினாலும் சத்திய வசனத்தினாலும் எங்கள் ஒவ்வொருவரையும் சுத்திகரிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் வேண்டிக் கொண்டபடியே நிச்சயம் என்று விசுவாசிக்கிறோம். சகல துதிகன மகிமையாவற்றை கொடுக்கிறோம். சத்திய இயேசுவின் நாமத்தில் சத்திய ஆவியின் துணையோடு ஜெபிக்கிறோம். சத்தியம் உள்ள பிதாவே, ஆமென், ஆமென்.